திமுகவிடம் எந்த கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தம் வேதாந்தம் பெரியார் அம்பேத்கர் இப்படி யாருமே இல்லை. நீங்கள் திமுகவோடு இருந்த தலித்துக்கள் தான் திமுகவை தோற்கடித்து விஜயை வெற்றி பெற வைக்கும். உடைஞ்சது உடைய போறது அதிமுக வாக்க விஜய் எடுக்க போறாரு. அதிமுக எடுத்ததெல்லாம் திமுக வாக்கு. முட்டாள்கள் அதிமுக ஒரு ஓட்டு கூட விஜய் போகாதுமா. பாஜகவோடு சேர்ந்தா எப்பவுமே எடப்பாடிக்கு ஏழ்றதான். திமுகவின் எதிர்காலத்தில் அவ்வளோ எளிதாக ஜெயிக்க முடியாது. திமுக கூட இப்போ உடஞ்சிருச்சு. திரும்ப வெளியே போயிட்டார், கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுச்சு, காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு, மதிமுக வெளியே போயிடுச்சு. ஒரு ஆள் இல்லைங்க. இனி அவ்வளோ எளிதாக திமுக ஜெயிக்க முடியாது. அமைச்சர்கள் பட்டியல் எடுத்த 33 அமைச்சர்கள்ல 14 அமைச்சர்கள் தோற்கடிப்பார். 14மே பயங்கர சீனியர். கல்வி அமைச்சர் இருக்கிறார், இங்கிட்டு அமைச்சர் துரைமுருகன், இங்கிட்டு டிஆர்பி ராஜா, இந்த மாதிரி பெரிய பெரிய அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள். இல்லைங்க, ஸ்டாலினே தோக்குறாரு. குளத்தூரில் அவரே ஆளாக காண போறாரு. திமுக வாஷ் அவுட் ஆயிருக்கும். சென்னை முஸ்லீம் வாக்கு இல்லைன்னா சேப்பாக்கத்தில் உதயநிதி இல்லை, எதிர்கட்சி இல்லை, எதிர்கட்சி யாரையா உட்கார வைக்கணும். அப்பா மகனும் வெளியிலிருந்தே வேடிக்கை பார்க்கணும். 108 எம்எல்ஏல 104 எம்எல்ஏ இது வரைக்கும் சட்டமன்ற பக்கமே போகாது. மெட்ராஸுக்கே வரல, மெட்ராஸுக்கே வராத எம்எல்ஏக்கள் எல்லாருமே திமுக காசு வாங்கிட்டு வேலை பார்க்கலன்னு சொன்னா, ஆனா அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. திமுக ஒழிச்சு அதிமுக விட்டு போடணும். அதிமுக திமுக 2 பேரும் எப்படா ஒழிக்குன்னு பார்த்தான். ஒரு நல்ல வாய்ப்பு விஜய் ஏற்படுத்தி. கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் சிறுத்தையும் யாருக்கு ஆதரவு? திமுக ஒழிக்கிறதுக்கு ஆதரவு. வரலாறு இப்படி மாறுது பார்த்தீங்கன்னா. ஆனால் திராவிடம் ஒழிந்தது, விஜய் திராவிடத்தை ஒழித்துட்டார். விஜய் திராவிடத்தை அகற்றிட்டான்னு சொல்கிறேன். திராவிடம் ஒழிந்ததோ அழிந்ததோ இல்லை அகற்றிட்டாரோ, இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? அருமையான, இது எப்போ நடந்திருக்க வேண்டியது. திராவிடத்தால் வீழ்ந்தோம். இப்போ மக்களுடைய கோபம் வெகுண்டு எழுந்தான்னா பெரிய மழை கூட பொடி பொடியாயிரும். அது இதுதான் உதாரணம். இப்போ திமுகவுடைய எதிர்காலமே போச்சு. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் லைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. 234 தொகுதிகளில் யாருமே பெரும்பான்மை கிடைக்கல. இதில் திமுகவுக்கு விழுந்த அடி ஒரு பலத்த அடியா? திமுக வெல்வோம் 180, வெல்வோம் 200 அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. 100 கூட தொட முடியாத நிலைமையில திமுகவுக்கு வந்திருக்கு. திமுகவோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலில் திமுக தோத்ததுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? திமுக தோல்விக்கு திமுகவே காரணம். ஏன்னா திமுகவிடம் எந்த கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தம் வேதாந்தம் பெரியார் அம்பேத்கர் இப்படி யாருமே இல்லை. நீங்கள் திமுகவோடு இருந்த தலித்துக்கள் தான் திமுகவை தோற்கடித்து விஜயை வெற்றி பெற வைத்திருக்கிறார். திமுக தான் வேங்கை வயல் போன்ற பகுதிகள் தமிழ்நாடு முழுக்க நீக்க மர நிறைந்திருக்கு. இது திருமாவளவனே ஒன்றும் பண்ண முடியல. திருமாவளவன் திமுகவுடைய தலித் பிரிவாக மாறி போயிட்டார். திமுகவுடைய தலித் பிரிவு 8 சீட்டு கொடுத்தாங்க. நீங்கள் 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. அது ஒன்று காங்கிரஸ்லேருந்து வந்த ஜோதிமணி, இன்னொன்று வன்னியரசு தட்டு தடுமாறி அப்படியே வந்துட்டார். 80-60ன்னு வந்து பல அரசியல் தில்லுமுள்ளெல்லாம் செஞ்சு சேர்ந்துருக்கார். அப்போது தலித்து வாக்கு தலித்துக்கே விழுகலை, திமுகவுக்கு விழுகலை. திமுக அதிகமாக நம்பி இருந்தது முஸ்லீம் கிறித்துவர் தலித்து வாக்கு. தலித்து வாக்கு சுத்தமாக விழுகலை. நான் தேர்தலுக்கு முன்பே சொன்னேன் விழுகாதுன்னு. கிறித்துவர் வாக்கு சுத்தமாக விழுகலை. இஸ்லாமியர் வாக்கு இளைஞர்கள் பூராமல் விஜய் போட்டான். அப்போ திமுகவுடைய வாக்கு வங்கி காணாமல் போச்சு. எங்கே போச்சு? எல்லாம் பிஜேபி போயிடுச்சு. உடைஞ்சது உடைய போறது அதிமுக வாக்க விஜய் எடுக்க போறாரு. அதிமுக எடுத்ததெல்லாம் திமுக வாக்கு. முட்டாள்கள் அதிமுக ஒரு ஓட்டு கூட விஜய் போகாதுங்க. அவங்களோடது அப்படியே இருக்கு. இதுல யார் போடலைன்னா அதிமுகவுக்கு 3% பார்ப்பனர்களும் 2% இப்ப ஜாதி இந்துக்களும் 5%. ஓகே, அது ஒரு ஓட்டு கூட விழுகல அதிமுக. அதுதான் இப்போ எடப்பாடி இவ்வளவு தோல்வி காரணம். திமுகவை தாண்டி எதிர்கட்சி அதிமுக வந்திருக்கணும். அவர் எதிர்பார்த்து பாஜகவோடு சேர்ந்தா எப்பவுமே எடப்பாடிக்கு 7.5 தான். 7.5 சனி தான் பாஜக. முஸ்லீம் ஒரு வயது இந்த பக்கம் வரமாட்டாங்க. கிறிஸ்துவர்கள் யாரும் வரமாட்டாங்க. இளைஞர்கள் யாரும் வரமாட்டாங்க. தலித்துகள் வரமாட்டாங்க. அப்போது பாஜக வாக்கும் வரலைன்னா அப்புறம் எப்படி எடப்பாடி ஜெயிப்பார்?
இதுதான் இந்த இந்த தடவை நடந்தது. நீங்கள் திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை வாக்குகளும் அதிமுகவை எதிர்த்துச்சு. ஏன்னா அதிமுக கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுகவை எதிர்க்கவே இல்லை. பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு எடப்பாடி நினச்சிட்டு இருந்தார். திமுக அதிருப்தியை நமக்கு ஓட்டு போட்டுருவான்னு எடப்பாடி நினச்சிட்டு இருந்தார். அது நடக்கலை. 3வது சக்தி இப்படி இவ்வளோ பெரிய சுனாமியோடு உருவாக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்போ திமுகவின் எதிர்காலத்தில் அவ்வளோ எளிதாக ஜெயிக்க முடியாது. திமுக கூட்டணி இப்போ உடஞ்சிருச்சு. திரும்ப வெளியே போயிட்டார். கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுச்சு, காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு, மதிமுக வெளியே போயிடுச்சு. ஒரு ஆள் இல்லைங்க. இனி அவ்வளோ எளிதாக திமுக ஜெயிக்க முடியாது. அதிமுக பாஜக வைத்திருந்தால் எந்த காலத்திலையும் ஜெயிக்க முடியாது. 2 பேர் மேலே 2 பேர் இது இருக்குது. இப்போ நீங்கள் திடீர் ஒரு சுனாமி எழுந்ததுன்னு சொன்னீங்க சார். அந்த சுனாமி எழுந்ததுக்கு காரணம் திமுக தான், வேற யாரும் இல்லை. ஓகே, திமுக மீது அதிருப்தி தான் இவ்வளோ பெரிய வாக்கு. நீங்கள் ராயபுரத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், அது அவர் யாருன்னு தெரியாது. ஆனால் ராயபுரத்தில் ஜெயக்குமார் எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தர் ஓட்டு போடல. அப்போ என்ன காரணம்னா அதிமுக திமுக 2 கட்சியும் ஒரே மாதிரி தான் பார்க்குறான். 2 கட்சியுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறான். அலிபாபா 40 வருடங்கள் மாதிரி தான் பார்க்குறான். இல்லை இல்லை, அமைச்சர்கள் பட்டியல் எடுத்த 33 அமைச்சர்களில் 14 அமைச்சர்கள் தோற்கடிப்பார். 14மே பயங்கர சீனியர். கல்வி அமைச்சர் இருக்கிறார், இங்கிட்டு அமைச்சர் துரைமுருகன், இங்கிட்டு டிஆர்பி ராஜா, இந்த மாதிரி பெரிய பெரிய அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள். இல்லைங்க, ஸ்டாலினே தோக்குறாரு. ஆமாம், குளத்தூரில் அவரே ஆளாக காண போகிறாரு. திமுக வாஷ் அவுட் ஆகிருக்கும் சென்னையில். அதாவது சேப்பாக்கத்தில் முஸ்லீம்கள் காப்பாற்றுறாங்க, துறைமுகத்தில் சேகர் பாபுவை முஸ்லீம்கள் காப்பாற்றுறாங்க. இதுதான் நடந்தது. இங்கே குளத்தூரில் முஸ்லீம்களே இல்லை. அதனால் யார் காப்பாற்ற ஆளு? தமிழ்நாடு முழுக்க திமுக இந்த இந்த வெற்றிக்கு காரணம் முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் இல்லைன்னா திமுக அதிமுக பின்னாடி போயிருக்கு. முஸ்லீம்கள் தான் திமுகவை காப்பாற்றிருக்கான். ஆனால் முஸ்லீம்களுக்கு திமுக எந்த நன்றியும் பண்ணல. ஜவஹர்லாலுக்கு 2 சீட்டு, எஸ்டிபிஐக்கு 1 சீட்டு, காதர் மீதுக்கு 2 சீட்டு, அவ்வளோதான். ஆனால் பிரேமலதாவுக்கு 10 சீட்டு. அப்போது நன்றி கட்ட திமுகவை நன்றியோடு பார்த்துருக்கான் முஸ்லீம் மக்கள். முஸ்லீம் வாக்கு இல்லைன்னா சேப்பாக்கத்தில் உதயநிதி இல்லை, எதிர்கட்சி இல்லை. எதிர்கட்சி யாரையா உட்கார வைக்கணும். அப்பா மகனும் வெளியிலிருந்தே வேடிக்கை பார்க்கணும். அப்பா மகனும் வெளியிலிருந்தே வேடிக்கை பார்க்கணும். எதிர்கட்சி யாராவது உட்கார வைக்கணும். விஜய் நக்கல் எங்கப்பா உன் கட்சி தலைவர் எங்கானா, தலைவர் மகனை எங்கானா நக்கலாக கேட்பார். அந்த அளவுக்கு திமுக பெரிய ஆட்டம். டவுசர் பாய்ஸ் ஒரு கும்பல் 174 அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து அத்தனை லட்சம் கோடி அடிச்சுட்டு போயிட்டான். சபரீஷன் எங்கே திரும்பினாலும் G ஸ்கொயர். 21க்கு முன்னாடி G ஸ்கொயர் எங்காவது இருந்ததா? இல்லை. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா ஒரு ஸ்டேட்டில் 1 லட்சம் கோடி இருக்குது. இந்த 5 லட்சம் கோடி எங்கே திருடுனது? இங்கே திருடுனதான். தமிழ்நாட்டில் திருடிய கொள்ளையடிச்ச பணம் தான் அது பூரா. நீங்கள் பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னார், 30,000 கோடி வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடியை எங்கே போச்சுன்னே தெரியலினார்ல. அதனால தான் அவர் கடைசி பெஞ்சுக்கு போயிட்டார். நிதியமைச்சராக இருந்தவர் கடைசி பெஞ்சுக்கு போனதுக்கு அதுதான் காரணம். இன்றைக்கி எம்எல்ஏ கூட ஆகலை. இன்னும் 3 கிலோ பூ சுற்றிட்டு போனால் ஆகலாம். அந்த அளவில் தான் மாடுகடு மேய்க்க போகலாம். ஒரு உலக வங்கியில் துணைத் தலைவராக ஒரு வெள்ளைக்கார பொண்டாட்டியோடு இருந்த ஆள் எவனா மந்திரவாதி சொன்னாலும் என்ன பண்ணுறாரு? பூ சுற்றிட்டு கை கால் பூரா பூ சுற்றிட்டு போகிறார். இந்த திமுக அரசாங்கத்தில் மறுபடியும் எம்எல்ஏவா நான் அவ்வளோ வரமாட்டார்னு நினச்சேன். அவர் நிறைய பேனாமில் ஏறி போய் சிக்காகோவில் இறங்கிடுவார்னு நினச்சேன். இங்கே தெருவாக தெரியுறாரு. அப்போது அரசியல் போதை அப்படிப்பட்டது. அரசியல் போதை, ஹராயின் போதையை விட, அபின் போதையை விட இந்த அரசியல் போதை அப்படி தெரியுது. அப்போது அவர் எதிர்த்து நீங்கள் இப்போ சுனாமியில் வந்த இளைஞர்கள் பூரா யார் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு தெரியாது. பக்கத்து வீட்டுக்கு நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். திமுககார பணத்தை வாங்கிட்டு ஓடி போன முறை எம்எல்ஏ ஆகிட்டான். அது உண்மை சார். 108 எம்எல்ஏல 104 எம்எல்ஏ வந்து இது வரைக்கும் சட்டமன்ற பக்கமே போகாது. மெட்ராஸுக்கே வராத எம்எல்ஏக்கள் எல்லாருமே திமுக காசு வாங்கிட்டு வேலை பார்க்கலன்னு சொன்னால், ஆனால் அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க சார். மக்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, திமுக இப்படா ஒழிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தான். திமுக ஒழிச்சு அதிமுக ஓட்டு போடணுமே, அதிமுக திமுக 2 பேரும் எப்படா ஒழிக்குதுன்னு பார்த்தான். ஒரு நல்ல வாய்ப்பு விஜய் ஏற்படுத்தி கொடுத்தார். திமுக தீய சக்தி வேற ஒன்றுமே இல்லை அவருக்கு. வேற திமுகவுடைய அமைச்சர்களை பற்றி கூட ஒன்றும் சொல்லலை. திமுக குற்றச்சாட்டு ஒரே வார்த்தை, திமுக தீய சக்தி, பாய் ஸ்டாலின் அங்கிள், இது யூஸ் பண்ணார். இதுதான் பெரிய அளவில் ரீச் ஆச்சு. மக்களுடைய அடி ஆழத்தில் இருந்த அந்த உணர்ச்சிகளை தூண்டி விட்டுச்சு.
இல்ல மக்கள்னு பிரிச்சு பார்க்கணுமா இல்ல இளைஞர்கள் பெண்கள்னு பிரிச்சு பார்க்கணுமா சார்? எல்லாம் மக்கள் தானே. இல்ல ஏன்னா பெண்கள் வாக்கு இளைஞர்கள் வாக்கு பெரிதளவுல இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியும். அதாவது நீங்கள் அப்படித்தான் பொதுவாக தான் பார்க்க முடியும். பிரிச்செல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அப்புறம் சாதியை பிரிக்கணும், அப்புறம் மதத்தை பிரிக்கணும். மக்கள் பெருவார்வையாக வாக்கு வந்துட்டால மக்களுடைய கோபம் தானே எடுத்துக்க முடியும். நீங்கள் ஐயோ ஓட்டு போட்ட யாருமே வேட்பாளர் யாரும் தெரியுமா? தெரியாது. வேட்பாளர் முகம் தெரியாது, பேர் தெரியாது, விசில் மட்டும் தெரியும். அப்போ என்ன நோக்கம்? விஜயன் அவ்வளோ பெரிய தலைவரா, இல்லை காந்தியை போல பெரிய தலைவரா, காமராஜை போல ஒரு சினிமா நடிகை, அவருக்கு என்ன தகுதி, என்ன அரசியல் தகுதி? திமுகவை எதுக்குறாரியா? திமுகவை எதிர்க்கிறார், பலமாக எதுக்குறாரியா? ஆளுங்கட்சியை எதுக்குறாரியா? ஆளுங்கட்சி அவ்வளவு அராஜகம், அவ்வளவு கொள்ளை. இதை எதுக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள். நீங்கள் 96 திமுக அற்றப்பலாக பாய்ச்சா அதிமுக. ஆமாம். என்ன காரணம்? அட்டியான முட்டியான நண்டமாடும் நகைக்கடை வளர்ப்பு பையன். அவன் 26 வயசு அவன் தத்தெடுப்பானா? இல்லை, 2 வயசு தத்தெடுப்பான், 1 வயசு தத்தெடுப்பான். கேள்வி 26 அவன் கல்யாணம் ஆகி பொண்டாடி விரட்டி விட்டான் புதுக்கோட்டையில். யார்? ஓகே. வளர்ப்பு சின்ன எம்ஜிஆர். அவரு தான். அவர் போய் இப்போ பொண்ணு கேட்குறாரு சிவாஜி வீட்டில். நான் தான் அடுத்த சிஎம், அம்மா என்ன வந்து தத்தெடுத்துட்டாங்க, நான் தான் அடுத்த சிஎம். சிவாஜி பார்த்தார், ஏன்டா நானே பல வேஷத்தை போட்டிருக்கேன், என்கிட்டே நீ வேஷம் போடுறியா? அப்போ அம்மா வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு சிஎம் பொண்ணு கேட்டு வந்தார். ஜெயலலிதாவுடைய வாரிசு, ஜெயலலிதா பாய்ஸ் கடை இவருக்கு வந்து எல்லோரும் இவர் தான் சிஎம். இப்போ மக்களுடைய கோபம் வெகுண்டு எழுந்தான்னா பெரிய மழை கூட பொடி பொடியாயிரும். அதுக்கு இதுதான் உதாரணம். இப்போ திமுகவுடைய எதிர்காலமே போச்சு. எதிர்காலங்கிறது கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. திமுகவோட எதிர்காலம் போச்சா, திராவிடத்தோட எதிர்காலம் போச்சு? திராவிடம். ரைட்டு, நல்ல கேள்வி. திராவிடங்கிற ஒரு விஷயம் 67 அண்ணா ஆட்சிக்கு வந்தார். ஆமாம். 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். மாறி மாறி தான் இருந்தாங்க. 26 ரெண்டுமே காண போச்சு. திராவிடத்தினுடைய வீழ்ச்சி 50 வருஷத்துக்கு அப்புறம் திராவிடம் சுக்கு நூறாகி போச்சு. அடையாளம் தெரியாமல் போச்சு. நீ எந்திரிக்கவே எந்திரிக்காது. ஏன்னா 2 எதிர்முனை போட்டி தான் இருந்தது. 2 திராவிட இயக்கம். இப்போ 3வது திராவிடம்ங்கிற பேரே இல்லை. தமிழக வெற்றி கழகம். சீமான் ஆரம்பிச்சார்ல, நாம் தமிழர். விஜயகாந்தோட முடிஞ்சு போச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம். திராவிடங்கிறதே துரு பிடிச்சி போச்சியா? ஒன்றுமே இல்லை. நாம் தமிழர் யார் ஆரம்பிச்சது? 2009 சீமான் ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு திராவிடம்லாம் ராசி இல்லையா, ஒரு ஓட்டை போட மாட்டாங்கண்ணா. விஜய் தமிழக வெற்றி கழகம். அப்போ இதுதான் தமிழர்களுக்கான கட்சின்னு முடிவு பண்ணிட்டான். சீமா சரியாக இருந்தால் இந்த வாய்ப்பு சீமானுக்கு வந்திருக்கும், திருமாவளவனுக்கு வந்திருக்கும். தமிழ் தேசிய எதிர்ப்பு தானே. சீமா எப்படி நின்னாரு? திமுக எதிர்ப்பு தான். விஜயகாந்த் எப்படி நின்னாரு? திமுக எதிர்ப்பு. வைகோ எப்படி நின்னாரு? திமுக. ராமதாஸ் எப்படி நின்னாரு? எல்லாருமே திமுக எதிர்ப்பு. அப்போ அதிமுகவே திமுக எதிர்ப்பு தானே சார்? அவ்வளோதான். இப்போ 2 பேரும் எதிர்த்தோன்னே அவ்வளோ பேரும் என்ன பண்ணிட்டான்? பிரமிச்சு போய் ஓட்டு போட்டு. இப்போ திமுக எந்த காலத்திலும் எந்திரிக்காது, இனிமேல் வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு விஷயம். எப்படின்னா, இப்போ விஜய் அணுகுமுறை, இப்போ அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, ஊராட்சி தேர்தல், மாமன்ற தேர்தல். இப்போ நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க தயார். இப்போ கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், சிறுத்தை, உங்களுக்குலாம் 10% நான் உள்ளாட்சி ஊராட்சி தேர்தல் கொடுக்குறேங்கிறார். அவங்க என்ன நினைக்கிறாங்க? சரி, நம்ம கட்சி வளர்த்துக்கலாம். 10%னா 20 சீட் கிடச்சிரும். 200 சீட்டு சென்னை, கிரேட்டர் சென்னை, சென்னை பெருநகரம் 200 சீட்டு. 10%னா 20 சீட்டு. 20 கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிட்டு போனா 20 மாமன்றத்தில் எப்படி இருக்கும்? அந்த பகுதி 20 கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் இருந்தான்னா 3 எம்எல்ஏ ஜெயிச்சிடலாம். அப்போ இதெல்லாம் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கார எப்பவுமே எதிர்கால திட்டம். புரியுது. காங்கிரஸில் ஆள் இல்லை, காங்கிரஸ் போல கார்பரேஷன் கட்சியை போச்சு. அப்போ இந்த அரசியலை கம்யூனிஸ்ட் தான் திமுகவுக்கு எதிராக ஒருங்கிணைக்குது. திமுகவுக்கு எதிராக திமுகவோட ஜெயிச்ச கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் சிறுத்தையும் யாருக்கு ஆதரவு? திமுக ஒழிக்கிறதுக்கு ஆதரவு. வரலாறு இப்படி மாறுது பார்த்தீங்களா சார்? ஆனால் விஜய் அவர்கள் நம்பி இப்படி ஒரு இது எல்லா மக்களும் ஓட்டு போட்டாங்க, மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்கிறோம். பட் திடீர்னு வந்ததுனால இன்னும் ஒரு இதில் இருக்கிறாங்க சார். விஜய் இன்னும் நம்பாமல் இருக்கிறாங்க ஒரு சில கூட்டம். பாஜக விஜய்னால வந்துருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இது இருக்குது சார். இந்த இது எப்படி பிரமையா? இல்லை 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 அதாவது திமுக தான் அந்த பிரமையில் இருக்கு. ஓகே. முஸ்லீம்கள் ஏன் திமுகவில் இருக்காங்கன்னா பாஜக உள்ளே வந்துடும்.
பாஜக உள்ள வந்துடும். இதுதான். இப்போ இந்த கதையெல்லாம் இப்போ பழங்கதையாக போச்சு. ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் நம்பிட்டு திமுகலே இருக்காங்க. அந்த முஸ்லீம்கள் வெளியேறினா திமுக கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் மாதிரி ஆயிடும். இந்த திமுகவை காப்பாற்றுவதே யார்? முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், தலித்துகள் தான். இப்போ தலித்து கை விட்டு எல்லாம் வெளியேறிட்டார். கிறித்துவர்கள் வெளியேறிட்டார். விடுதலை சிறுத்தை கட்சி 4% இருந்து இந்த தேர்தலில் 1.67% வந்துருச்சே சார். என்ன காரணம்? இந்த திருமாவை நம்மள தலித் இளைஞர்கள் பூரா. அது பழைய திருமா இல்லை. இப்போ இவர் திருமா பேசாமல் ரவிக்குமாரை கட்சி கொடுத்துட்டு போயிடலாம். அவர் திமுக மொத்தமாக சேர்த்துடுவார். தலித்துக்கான அரசியலே இல்லையே. சாராயங்குடி சாவுறது பூரா கள்ளக்குறிச்சியில் தலித் தான். போய் ஒரு பேருக்கு கூட்டத்தை போட்டு அடுத்த நாள் கிளம்பிட்டார். அடுத்து ஏதாவது மதுவிலக்கு பற்றி இருக்கா? இல்லை. அப்புறம் எத்தனை தலித்துக்கள் பாதிக்கப்படுறான்? தலித்துக்கான அரசியல் யாரால? திமுக தான் பாதிக்கப்படுறான். எல்லா பக்கமே பறையர்களுக்கும் அந்த சாதி ஆதிக்க இந்துக்களுக்கு தான் சண்டை. திரும்ப அந்த பக்கமே போகிறதில்லை, திரும்புறதே இல்லை. ஏன்? திமுக கோச்சுக்கும். ஓகே, நீங்கள் காட்டு மன்னார் கோயிலில் திரும்ப நிற்கணும்னு விரும்புகிறாரு, நீ நிற்கக்கூடாதுன்னு திமுக சொல்கிறேன். கேட்டுக்கிட்டாரு. இல்லைன்னா எலெக்ஷன் பணம் இல்லை, இல்லைன்னா 80 கோடி தர முடியாதுன்ட்டான். 8 சீட்டுக்கு 80 கோடி தர முடியாது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையன் சொல்கிறாரு, கட்சிக்காரனை கூப்பிட்டு காட்டு மன்னாருக்குள்ளே பானையை வரைங்க, பேர் திருமாவளவன் பேர்லாம் போடாதீங்க, அவர் நிற்க போகிறதில்ல. திருமா நிற்கணுங்கிறாரு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையன் அங்கே நிற்கக்கூடாதுங்கிறாப்புல. அப்போ கட்சி தலைமை என்பது திமுக தலைமை சிறுத்தைக்கான கொள்கை வகுப்பாளர். அப்புறம் எப்படி ஓட்டு போடுவான்? பார்த்தான் திமுக எங்களை சாதி இந்துக்கள் எங்களை அடிக்கிறான், உதைக்கிறான். திமுகவை எதிர்த்து கேட்கறது இல்லை. அப்புறம் எப்படி அங்கே இருப்பான்? கரெக்டு. இதுதான் அரசியல் சார். ஆனால் திராவிடம் ஒழிந்தது, விஜய் திராவிடத்தை ஒழித்துட்டார். விஜய் திராவிடத்தை அகற்றிட்டான்னு சொல்கிறேன். திராவிடம் ஒழிந்ததோ அழிந்ததோ இல்லை அகற்றிட்டாரோ, இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? அருமையான, இது எப்போ நடந்திருக்க வேண்டியது. ஓகே, திராவிடத்தால் வீழ்ந்தோம். எப்போ அவர் புக் எழுதினார்? பெங்களூர் குணா 30 வருஷம் முந்தைய எழுதினார். திராவிடத்தால் வீழ்ந்தோம். திராவிடத்தினால காவிரி தண்ணி கொடுக்க முடிஞ்சுதா? இல்லை. கச்சத்தீவை காப்பாற்ற முடிஞ்சுதா? ஈழ பிரச்சனையை காப்பாற்றுறீங்களா? முகம் கிழிஞ்சு போச்ச. அந்த பச்சை குழந்தைய கூட காப்பாற்ற முடியாது. திராவிட காரி துப்ப வேண்டாம். அந்த பச்சை குழந்தை பிரபாருடைய பையனை காப்பாற்ற முடியலையே. 40 MP இருக்கா மாடு மேய்க்கிறக்கா? திமுகவுடைய 40 MP மாடு மேய்க்கிறக்கா இருக்கான்னு கேட்குறேன். பார்லிமெண்ட்டை தொங்க விட்டுருக்க வேண்டாம். ஏன்னா அந்த பச்சை குழந்தை தீவிரவாதியாடா. ஒரு தலைவனுடைய வாரிசு அது. கருணாநிதி வாரிசுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரத்துல என்ன பண்ணியிருப்பீங்க? கருணாநிதி இப்போ பேரன் அந்த இன்பநிதி கொரோனா காலத்தில் லண்டன் போகிறார். அவன் கொரோனா சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறான். இல்லை, ஸ்டாலின் போய் அங்கே சண்டை பிடிக்கிறார். எங்கே? ஏர்போர்ட்டில். உங்கள் வாரிசு மட்டும் வாரிசு, பிரபாகரனுடைய வாரிசு 40 MP டெல்லி கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு இங்கே கொண்டு வாயா செஞ்சீங்களா? அவங்க அம்மா வயசான அம்மா விமானத்தில் ஏற்றி சிவாஜிலிங்கம் அனுப்புகிறார் ஏர்போர்ட்டில். இங்கே இருக்கிற உளவுத்துறைக்கு பிறந்த பயிலுவாக காட்டி கொடுத்துட்டானுங்க. அந்த அம்மாவை அப்படியே மயக்க நிலையிலே விமானத்தில் வச்சு மயங்கிய நிலையிலே மலேசியாவுக்கு அனுப்புகிறான். நடந்ததா இல்லையா? அப்போ திராவிடம் ஜெயிச்சிருக்கா? திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு குணா சொல்ல 100% சரியா? ஆனால் இங்கே திருடுறதுக்கு மட்டும்தான் திராவிடம். இங்கே ஒரு கூட்டம் திராவிடத்தால் தான் படித்து பொறுக்கி திங்கிற என்ன பண்ணுவான்? திராவிடத்தை வைத்து 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி பில்டிங் கான்ட்ராக்ட், பிடபிள்யூ கான்ட்ராக்ட், ஹைவேஸ் கான்ட்ராக்டர், 50 லட்சம் லக்ஸஸ் காரு, சீப்பு செந்தில் 4 கோடி வீடு கட்டியிருக்கான். எப்படி வாய்ப்பு? 4 கோடிக்கு சீப்பு செந்தில் எங்கள் வள்ளியூரில் சுண்ணாம்பு காலவாய் ஏரியாவில் 4 கோடி வீடு கட்டியிருக்காரு. கலைஞர் டிவி திருமாவேளை 300 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு. எப்படிங்க நடந்ததெல்லாம்? அப்போ திராவிட வாழ்க வாழ்கன்னு சொல்லுவதானே செய்வான். விஜய் பியூர் தமிழர் அப்படின்ற மாதிரி ஒரு தமிழர் சார். அதாவது விஜய் தமிழர் அப்புறம் சிங்களரா? விஜய் ஏங்க இதெல்லாம் யார் சொல்கிறது? விஜய் பச்சை தமிழங்க. அதெல்லாம் நீங்கள் இவருக்கு கொளுத்தி போடுறதெல்லாம், இவன் ஆட்சிக்கு வந்தால் இவன் தமிழன், இவன் ஆட்சிக்குள்ளே மற்றவன் பூரா தமிழன் கிடையாது. இதெல்லாம் ஏதாவது தட்டு மாதிரி விஜய் வந்துட்டார். மக்கள் ஓட்டு போட்டான், அவனை மதிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. மக்கள் ஜனநாயகத்தின்படி தான். நீங்க இல்லங்க விஜய் வேண்டாம் சினிமாக்காரனுக்குலாம் நான் பதிவு பண்ணி கவர்னர் சொல்லிடுவாரா? 2 கோடி பேர் ஓட்டு போடுறேன் எப்படி? அப்புறம் நம்ம ஏற்றித்தான் ஆகணும். விஜய் சரியா இருந்தா, அடுத்த 5 வருஷம் சரியா இருந்தா நல்ல அதிகாரிகள்
திமுக திருடி கொடுத்தவன், அண்ணாதிமுக திருடி கொடுத்த அத்தனை அதிகாரி இப்போ படம் எடுத்திருப்பான். எங்கள் பணையும் இருக்குது. நான் 1000 கோடி தேடி கொடுத்தேன், 2000 கோடி தேடி கொடுத்த பற்றி ஜெராக்ஸ், சபரீஷனுக்கு தேடி கொடுத்தேன், இங்கே இப்போ டெபாசிட் பண்ணிட்டேன், துபாயில் இருக்குது அப்படின்னு வருவான் எல்லா பயலும். பிரதீப் யாதவ் போல் பல முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் பல 1000 கோடி தேடி வச்சுருக்கான். உங்களுக்கு அதே போல் செஞ்சு கொடுக்குற பல பேர் வருவான். அவனை சேர்த்துனீங்கன்னா கருணாநிதி நைட்டில் கத்துனார்ல, ஐயோ அம்மா கொள்றாங்களே, விஜயம் கத்த வேண்டி வரும். இல்லைன்னா ஜெயலலிதா கடைசியாக எப்போ செத்துச்சு, ஏன் செத்துது, எங்கே செத்துன்னு தெரியாமல் சசிகலா பல்லில் கடிச்சு ஒரு பால் பாக்கெட்டு பிளீச்சுன்னு ஊற்றிச்சு, கவனிச்சிங்களா, பால் ஊற்றுறன்னு சொல்லுவான். டே உனக்கு பால் ஊற்றிடுவாங்கவா. அதே போல் விஜயுடைய நிலைமை வராமல் இருக்கணும்னா நேர்மையான அரசியல். அதான் நான் என்னுடைய ஆலோசனை என்னென்னா, சகாயத்திட்ட சிஎம் அலுவலகத்தை கொடுத்துரும். சகாயம் இது போன்ற ஒரு நேர்மையான அதிகாரிகிட்ட நீ அதிகாரத்தை கொடுத்தால் இது நல்லாச்சுன்னு மக்கள் நம்புவோம். விஜய் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு புதிய ஆளா ஒரு இப்போ அவருக்கு தமிழும் தெரியாது, தேசியம் தெரியாது, அரசியலும் தெரியாது. ஆனால் விஜய் ஒரு முகம்ன்றால அதை உருவாக்கலாம்னு சொல்றீங்க. அதாவது சீனாவை படைத்த மாசே துங்கு தான் சொல்லுவார், கற்றுக்கொண்டே போராடு அரசியலை, கற்றுக்கொண்டே போராடிக்கொண்டே கற்றுக்கொள், இதுதான் அரசியல். பல்வேறு அரசியல் கேள்விக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.